ஹாய் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் இல்ல இதுல வந்த ஒரு செய்தி என்னன்னா, 7வது மாநில நிதி ஆணையத்தை அமைத்தது தமிழ்நாடு அரசு. அதன 7வது அப்போ மொதல் 6 மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம்ல. சரி, அப்ப அப்படிதான் நான் தேட போனேன். நெட்ல போய் தேடி பார்த்தேன். எனக்கு ஒரு சில டேட்டாஸ் கிடைச்சிச்சு. ஸோ அந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, 7வது நிதி ஆணையத்தை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவுன்னு கொடுத்துருக்காங்களா. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அலாவுதீன் தலைமையில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 பேர் கொண்ட குழு இங்க மொத்தம் என்ன அப்படின்னு கேட்டா, எத்தனை நபர்கள் இந்த நிதி ஆணையத்துல எத்தனை நபர்கள் 6 பேர் கொண்ட குழுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இவர் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த பினான்ஸ் பாடி எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சேர்மனை தனித்தனியா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது பரிந்துரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆர்டிகிள் 280 பாத்தீங்கன்னா இந்திய நிதி ஆணையத்துக்காக, பினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்காக இருக்கக்கூடியது. ஸோ இப்ப கொஸ்டின் என்னன்னா, இது தமிழ்நாடு நிதி ஆணையம். ஓகேங்களா, ஸோ அப்ப இவங்களுடைய வேலை என்ன, இதுக்கு ஏதாவது ஆர்டிகிள் இருக்கா? இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ரைட்டா? அது ஒரு 3 or 4 years பேக் லக்ஷ்மிகாந்த் புக்ல என்ன இருக்கோ அது அப்படியே நாங்க தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தை தமிழாக்கம் செய்து வீடியோவா கொடுத்துருக்கோம். 2017ல இருந்து பண்ணிட்டு வர்றோம். ஸோ முடிஞ்சா அந்த வீடியோவும் பாருங்க. ஸோ இப்போ இது சம்பந்தமான டீடைல்ஸ் என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நிதி ஆணையம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட், மாநில நிதி ஆணையம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன்னா என்ன, மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது இப்போ ஒரு கான்செப்ட் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய நிதி ஆணையத்துக்கு, அதாவது பினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்களுடைய ஒர்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சின்னதா யார் யாரெல்லாம் பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துருப்பேன். ஸோ இவங்களுடைய வேலை பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 280 கீழே, இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி தமிழ்லையும் நான் சொல்லியிருக்கேன், அதனால நீங்க இங்கிலீஷ்ல வச்சுட்டேன். 280 கீழே இது இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் பாடி, இந்திய அரசியல் அமைப்பின் பால் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இவங்களுடைய ஒர்க் என்னன்னா, இந்தியா பூரா கவனிங்க, 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் அடங்கிய இந்தியா முழுமைக்கும் ஒரே நிதி ஆணையம் 280 தான். இவங்களுடைய வேலை என்னன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் டாக்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு பிரிச்சு கொடுக்கிறது தான் இவங்களுடைய வேலை. ஓகேங்களா, அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டா, டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். மத்திய அரசுக்கும் பல மாநிலங்களுக்கும் இந்த வரியை பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இவ்வளவு கொடுக்கணும், இது ஸோ இந்த மாதிரி பகிர்ந்தளிக்கும் விஷயத்தை தான் இவங்க பாக்குறாங்க. அண்ட் பிஸ்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது நிதி ஆணையத்துடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க சஜஷன் பண்ணுவாங்க, இந்த நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையோட இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தது, ரைட்? இப்ப இவங்களுடைய கரண்ட் பினான்ஸ் கமிஷன் 15வது பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு 2026 வரைக்கும். இது எக்ஸ்டென்ஷனும் நடந்திருக்கு, ரைட்? ஸோ இவங்களுடையது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த நிதி ஆணையம் பண்றது. அப்ப மாநிலத்துக்கும் வரியை பாத்தீங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க, மத்திய அரசுக்கும் பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப மாநில நிதி ஆணையத்துடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இதான் நான் பல முறை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். பட்ஜெட் அப்படின்னு வாசிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு பேர் வரல, அதே மாதிரி இந்த மாநில பேர் வரலன்னு சொல்லுவாங்க. இப்ப இன்னொரு கேள்வி, தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் கிட்டத்தட்ட 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் சமீபத்துல இருந்து மற்ற யூடியூப் சேனல்ஸும் மற்ற காமன் யூடியூப் சேனல்ஸும் இதை பத்தி பேசுறாங்க. இப்ப தமிழ்நாடு பட்ஜெட்னு தாக்கல் பண்ணும்போது கன்னியாகுமரி பேர் எத்தனை தடவை வந்துச்சு, புதுக்கோட்டை மாவட்டம் பேர் வந்துச்சா, சிவகங்கை பேர் வந்துச்சா? இப்ப மொத்தம் 35 மாவட்டம் இருக்கா, 35க்கும் வந்திருக்கா, 37 எல்லாத்துக்கும் வந்திருக்கா? ஏன்னா இன்னும் இப்ப 7 இது வேற சேர்க்கிறாங்க. ஓகேங்களா, 7 மாவட்டம் சேர்த்தா 38 நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்னும் 7 மாவட்டத்தை சேர்த்தா 45 மாவட்டம்.
ஆக போகுது. அது பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா? 45 மாவட்டம், ஒரு 7 மாவட்டம் ப்ராசஸ்ல இருக்கு. ஓகேங்களா? பரிசீலனையில் இருக்கு. இந்த மே கடைசி இல்லைன்னா ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த 45 மாவட்டங்களுடைய பெயர் பட்ஜெட்ல வந்திருக்கா? வரல. அப்ப இது சென்னைக்கான பட்ஜெட்டா இல்ல தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட்டா? இது ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு டவுட் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அறிவுஜீவிகள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப கொஸ்டின் என்னன்னா, ஏன் இந்த டாபிக் நான் இப்ப இங்க சொன்னேன் அப்படின்னு கேட்டா, மத்திய அரசு அப்படின்னு அதற்கான பினான்ஸ் கமிஷன் இருக்கு. அவங்களுடைய வேலையை என்னன்னு கேட்டா, வரக்கூடிய வரி வருவாயை பகிர்ந்து கொடுக்கிறது. எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் வந்து பீகார் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளவு ரூபா திருப்பி வருது, அவங்களுக்கு 26 ரூபா வந்திருக்கு. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படி சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க, 10 ரூபா கொடுத்தா இவ்வளவுதான் கொடுக்குறாங்க. ஆனா பீகார் 10 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு 100 ரூபா கிடைக்குது, உத்தரப்பிரதேசுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அப்ப டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டட்ல இவ்வளவு வந்து பண்ணிட்டு இருக்கிறோம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளவு பண்றாங்க. இப்ப இங்க என்னன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்காக, உங்களுக்கு புரியுதா? மத்திய அரசு எல்லா மாநிலத்துக்கும் பகிர்ந்துக்கிறாங்க, மாநில அரசு எல்லா மாவட்டத்துக்கும் பகிர்ந்துக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, இருக்கக்கூடிய பினான்ஸ் பிசிக்கல் வரி விகிதத்தை எல்லாத்தையும், டாக்ஸஸ் எல்லாத்தையும் எவ்வாறு பகிர்ந்து கொடுக்கலாம், நடுவண் அரசு எவ்வாறு செய்கிறதோ அதே வேலையை மாநில நிதி ஆணையம் செய்யுது. சோ மாநில நிதி ஆணையம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் 243 ஐனா வந்து பஞ்சாயத்து. ஓகேங்களா? 243 அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்து நீங்க பாருங்க, அந்த ஆர்டிக்கிள் எல்லாம் நீங்க பகுதி 9, 9A, 9B எடுத்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுல பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லும் போது 243I அப்படிங்கிறதுக்குள்ள வரும். அதே மாதிரி 243Y பிரிவு சரத்து 243Y அது நகராட்சிக்கு. ஸோ இதுக்கு ஆகியவற்றில் கீழ் எவ்வாறு பகிர்ந்து கொடுக்கலாம் என்ற வேலையை தான் வந்து மாநில நிதி ஆணையங்கள் பண்ணுது. ஒரு மாநில ஆளுநரால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை, எப்படி 280 கீழே 280 சரத்து கீழே எப்படி அவங்க 5 ஆண்டுக்கு ஒரு முறை நியமனம் செய்யறாங்க நிதி ஆணையத்தை. இப்ப 15வது நிதி ஆணையம் போயிட்டு இருக்கா. அதே போல மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பினான்ஸ் கமிஷனை தான் SFCன்னு போட்டிருக்கேன். ஒரு மாநில ஆளுநரால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுது. ரைட்? இவங்களுடைய வேலை என்ன, ஒர்க் என்ன, பங்கு என்ன, ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்போம். இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு கேட்டா, மாநிலத்தில் உள்ள பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களுக்கு, PRIனா பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், ULB அர்பன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ULB நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு, அர்பன் லோக்கல் பாடின்னு சொல்லுவாங்க. நிதிநிலை மதிப்பாய்வு செய்து ஆளுநருக்கு பின்வரும் பரிந்துரைகளை வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல வைப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் மாநிலத்துக்கு, உள்ளூர் அமைப்புகளுக்கு, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இடையே, அதாவது ஸ்டேட்டுக்கும் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடியதான் இவங்க பண்றாங்க. எப்படி சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவுல பினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 280 கீழே வருதோ, லைக் தட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல், லோக்கல் லெவல், பஞ்சாயத்து, நகராட்சிக்குள்ள வர்றது. நான் டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு புரிதலுக்காக சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பெருசா இந்தியா ஃபுல்லா ஒரு படம் வரைவீங்க. ஒவ்வொரு மாநிலம்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு படம் வரைப்பீங்க. இப்ப தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி இப்படி இருக்கா. ஸோ புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி, சாரி. ஓகே, ஸோ 8 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருங்க. 28 தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்காங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டை ஃபுல்லா ஒரு படம் வரைஞ்சிக்கோங்க. தமிழ்நாடு மாநில வரைபடமும் ஒவ்வொரு மாவட்ட வரைபடமும் இருக்கு. இது 2த்துக்கு நடுவுல இருக்கிறவங்க தான் ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன். ஓகேங்களா? ஸோ அப்ப அவங்களுடைய வரிகள், கடமைகள், சுங்கச்சாவடிகள், இந்த கட்டணம் பத்தி எல்லாம் இருக்கு. உள்ளூர் அமைப்புகளுக்கு, உள்ளூர் அமைப்புனா இங்க லோக்கல் பாடிஸ் பத்தி சொல்றாங்க. பஞ்சாயத் ராஜ், நகராட்சி, முனிசிபல் கார்பரேஷன்ஸ் எல்லாமே வரும்.
அவங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அல்லது கையகப்படுத்தக்கூடிய வரிகள், கடமைகள், அதை பத்தி பேசுவாங்க. மாநிலத்துல வந்து ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மானியமா கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்பதான் ஒவ்வொரு நகராட்சி, பஞ்சாயத்து ராஜ் வந்து டெவலப் ஆகும். இவ்வளவு ரூபா கொடுத்துருக்காங்க, அப்ப அந்த பஞ்சாயத்து ராஜுக்கு என்னென்ன ஒதுக்கீடு பண்ணுவாங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி 7வது நிதி ஆணையத்தை தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்ன, ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டா, உள்ளூர் நிர்வாகத்தை வலுப்படுத்துதல் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சிருக்கிறாங்க. உள்ளூர் சுயாட்சிகள், அதாவது பஞ்சாயத்து ராஜை வந்து இண்டிபெண்டா மாத்தணும். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டையும் தங்களுக்கான செலவினங்களை அவங்களே பார்த்துக்கணும். அதுக்காக சில விஷயத்த பண்றாங்க. போதுமான நிதி ஆதாரங்களை கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த ஆணையம் பரிந்துரைகள் வச்சிருக்கு. மிக முக்கியமானதாக இருக்கு. நிதி பரவலாக்கம், அதுக்கப்புறம் சுகாதார மதிப்பாய்வு, அடுத்த 5 ஆண்டுக்கு என்னென்ன பண்ணணும், மத்திய நிதி ஆணையத்துடன் எப்படி இருக்கணும், தற்போது இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சோ இது எல்லாமே நிறைய விவரங்கள் கோப்புகள்ல இருந்து எடுத்து நான் இங்க வச்சிருக்கேன். ரைட்? சோ இப்ப இதெல்லாம் மெயின்ஸுக்கு வர்றது. இப்ப நமக்கு பிரிலிம்ஸுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க பாருங்க, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் நான் எடுத்துட்டேன். இதுதான் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ரைட்? சோ மொத ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் எப்ப கொண்டு வந்தாங்க? 1994. ஓகேங்களா? இப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னா மாநில அப்படின்னு இல்லாம தேசிய நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லும் போது, பினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது 1951லயே கொண்டு வந்துட்டாங்க. வந்ததே கேசி நியோகி தான் வருவாரு. அப்புறம் சந்தானம், இப்படி வந்துடும். டாக்டர் PV ராஜமன்னார் அடிக்கடி கேட்பாங்க. இவர் தலைமையில தானே உங்களுக்கு 1969ல ஒரு கமிஷன் அமைச்சாங்க. ஓகேங்களா? சோ அந்த கமிஷன்ல வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருப்பாங்க. ரைட்? DMK அரசு அமைத்தது. எத்தனை தடவை கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப இவர் வந்து 4வது நிதி ஆணையத்தின் தலைவரா இருந்திருக்கிறாரு. சோ இப்ப கடைசியா இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து ரங்கராஜன்ல இருந்து கேட்பாங்க. 12 ரங்கராஜன், 13 விஜய் கேல்கர், 14 டாக்டர் YV ரெட்டி, 15 வந்து NK சிங். சோ 2017 அமைச்சது. 5 வருஷம் தானே. 18, 19, 20, 21, 22லயே முடிஞ்சிருக்கணும். ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ரைட்டா? சோ 2 ரிப்போர்ட்ஸா இவங்க வந்து கொடுக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? ரைட்? இந்த டீடைல் தான் பார்த்தோம். சோ இப்ப இங்க 15 இது இருக்கு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லதா போச்சு. 7வது தான் அமைச்சிருக்காங்க. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் யாருன்னா திரு R ஆறுமுகம். இவர் ரிட்டையர்டு ஆபீசர். நல்லா கவனிங்க, ரிட்டையர்டு ஆபீசர். இப்ப 3வதா வந்திருக்காரு. ஓகேங்களா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கமிஷன். எப்ப வந்துச்சு? 1994ல வந்தாலும் 97 to 98ல இருந்து, அதாவது ஒரு வருஷம் எடுத்துக்கோங்க, 97ல இருந்து 2000 வரைக்கும் இவங்க பார்த்திருக்காங்க. இவர் பார்த்திருக்கார். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிலதை நான் உங்களுக்கு ஹைட் பண்ணி வச்சிருப்பேன். பேர் வந்து லைட்டா தெரியற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஏன் சார் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இந்த 3-4 இது ஏன் இப்படி பண்ணிருக்கேன்னா, இந்த பெயர் எந்த வெப்சைட்லயும் கிடைக்கல. ஓகேங்களா? சோ அப்புறம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? நான் ஒரு தரவுல இருந்து எடுத்தேன். பட் அதுதான் எனக்கு இதுக்கான ஆத்தென்டிகேஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா? எனக்கு இது வந்து நம்பகத்தன்மை எனக்கு இல்லை. ஸோ அதனால நான் இதை ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். 2, 3, 4, 5 வரைக்கும் பெயர் தெரியவில்லைன்னு தான் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அப்ப ஏன்னா சில நேரங்கள்ல என்ன ரீசன் தெரியல, டீட்டெயில்ஸ் மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கல. ரைட்டா? ஸோ இதுதான் உள்ளபடி ஓப்பனா சொல்லிட்டேன். சார் நீங்க அப்ப இந்த பேரெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, டாக்டர் K சந்தானம். தெரியல, நான் நெட்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நெட்ல தேடினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு புக்ல இருந்து கிடைச்சிச்சு. பட் அது வந்து ஆத்தர் பேர் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஐ கான்ட் ரிவீல் இட். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரைட்? ஸோ ஆனா 6வது 7வது நம்ம கிட்ட இருக்கு. இதற்கான சோர்சஸும் இருக்கு. அபிஷியல் வெப்சைட்ல இவங்க பேர் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு, வேற எந்த பேரும் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு வேலை ஈஸி. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்தவர் 1994 திரு R ஆறுமுகம், ரிட்டையர்ட் ஆபீசர். 2வது வந்து பாத்தீங்கன்னா 6வது நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையம் 2020ல அமைச்சிருக்காங்க. மோகன் பாரே அப்படிங்கிற ஒருத்தர் IAS ஆபீசர், ரிட்டையர்டு. இவர் 2nd IAS ஆபீசர். ஓகேங்களா? 2nd
ரிட்டையர்ட் ஆபீசர் டு ஹெட் ஆஃப்டர் ஆறுமுகம். ஆறுமுகத்துக்கு அடுத்து இவர் தான் ரிட்டையர் ஆன ஒரு அதிகாரியா வச்சிருக்கிறாங்க. அடுத்தது இப்ப யார அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7வது 2025 மே மாசம், இப்ப நேத்து. ஓகேங்களா? சோ கே அலாவுதீன் அப்படிங்கிற ஒருத்தர், இவரும் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர். 2027 டு 28 அன்று முதல், அந்த வருடம் முதல் 2032 வரைக்கும் இவர் பார்ப்பாரு அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. உறுப்பினர்கள் யார் யார் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ இவர் என்ன பார்ப்பாரு, எப்ப வந்து ஆகஸ்ட் 31 2026 டெட்லைன் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டெட்லைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இதுக்குள்ள வாங்க, இங்க பாருங்க பேர் பாருங்க, அலாவுதீன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அரசு 7வது இதை வந்து அமைச்சிருக்காங்க. அலாவுதீன் ஐயா தலைமையில இது இருக்கு, ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். 6 பேர் கொண்ட குழு இது. ரைட்டா? ஸோ அப்ப 6 மெம்பர் பாடி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? இந்த 6 மெம்பர் பாடியில சேர்மன் தான் அலாவுதீன். மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா பட்ரிக் தயால் இருக்கிறாரு. நான் அபிஷியல் மெம்பரா தினேஷ்குமார், மேயர் இருக்கிறாரு. திருப்பூர் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கிறாரு மேயர் ஃப்ரம் திஸ் திரு தினேஷ்குமார் அவர்கள். எக்ஸ் அபிஷியோ மெம்பரா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் அண்ட் கமிஷனர் ஆஃப் டவுன் பஞ்சாயத் ராஜ், இதுல இருந்தும் எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸும் உள்ளக்குள்ள இருக்கிறாங்க. டெட்லைன் எப்ப கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இவங்களோடது எப்ப ஆரம்பிக்குதுன்னா ஏப்ரல் 1 2027 இருந்து தான் ஆரம்பிக்குது, 5 வருஷத்துக்கு. இவங்களுடைய ஒர்க்கே என்ன அப்படின்னு கேட்டா, டு ரிவ்யூ தி ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் அர்பன் அண்ட் ரூரல் லோக்கல் பாடிஸ், அதாவது நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் உள்ள பஞ்சாயத்து ராஜ் நகராட்சி இந்த இதுக்குள்ள அந்த நிதியை வந்து எவ்வாறு பங்கிட்டு கொள்ளலாம் என்பது பத்தினது தான் இங்க இருக்கும். ஓகேங்களா? சோ அதான் கொடுத்துருங்க. டாக்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி அந்த கிராண்ட்ஸ் மானியம் எப்படி கொடுக்கறது அப்படிதான் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா தமிழ்ல அதே தான். ஓகேங்களா? சோ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, சேம் மொத்தம் 4 பாயிண்ட். குரூப் 1ல இது கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் proceeds of tax between state and பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ். அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சோ பிரின்சிபல் ஆஃப் கிராண்டிங் எய்ட்ஸ் டு லோக்கல் பாடி, அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பிரின்சிபல் ஆஃப் கிராண்டிங் எய்ட்ஸ் டு த ஸ்டேட், மாநிலத்துக்கு மானியம் வழங்குறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் பாடிஸுக்கு, அதாவது கிராமப்புற மற்றும் நகராட்சி பஞ்சாயத்து ராஜ் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மானியம் வழங்குறது. அதுக்கடுத்து மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் த ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் லோக்கல் பாடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் சுயராஜ்யத்துக்காக அவங்களோட நிதி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக, அவங்களோட நிதியை எவ்வாறு திறம்பட பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கு. அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இயர்லி ரெக்கமெண்டேஷன், இதுக்கு முன்னாடி கொடுத்த பரிந்துரைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ரைட்? ஸோ இந்த மேப்ல இருந்து, அதாவது நான் இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன்ல, இந்த 15 இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும். ஆர்டிகிள் என்னன்னு கேட்பான். ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க, 243 ஐ அப்படின்னா என்ன வரும், ஒய் அப்படின்னா என்ன வரும்? கொஸ்டின் என்னன்னா 243 ஆர்டிகிள் ஐ ஒய், 280 என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட்டா? இதெல்லாமே இந்த 3 ஆர்டிகிள் பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். இதுல கேகோட ஆர்டிகிளை சேர்த்துருவாங்க, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்தியாவுக்கே இருக்கக்கூடிய ஆடிட்டர், கணக்கு பிள்ளை. ஓகேங்களா? இந்தியாவுக்கே ஒருத்தர் தான். ஸோ அவரோட ஆர்டிகிள் சேர்த்துருவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில கான்ஸ்டிடியூஷன் பாடியோடைய ஆர்டிகிளை உள்ள வச்சு மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்டிகிள்ஸ் மனப்பாடம் பண்ணாதீங்க, அந்த ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்டா வச்சிங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ ஒரு 10 தடவை நீங்க தொடர்ந்து ஆர்டிகிள்ஸ் படிச்சீங்கன்னா மனப்பாடம் ஆக போகுது, அவ்வளவுதான். மெனக்கெட்டே உட்காந்து அப்படியே நெஞ்ச குத்தி எல்லாம் படிக்காதீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு, நான் நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். 108 ஆம்புலன்ஸ், 2 அவைகள் கூடுது. ஓகேங்களா? ஜாயிண்ட் சிட்டிங்ஸ், அது ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? எந்த நாடு அப்படிங்கிறதையும் நம்ம பாத்துறணும், எந்த நாட்டுல இருந்து அதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறணும். அதுவே 143 அப்படின்னா என்ன, 123னா என்ன, 213னா என்ன,
ஸோ இதெல்லாமே எப்படி பிரசிடென்ட் இருக்கோ அதே மாதிரி தான் கவர்னர் இருக்கு. இதெல்லாம் நான் ஒரு வீடியோவா ஆல்ரெடி போட்டிருக்கேன், முடிஞ்சா பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய தகவல்கள் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நிறைய தகவல் கொடுக்குறோம். இப்போ இந்த ஒரே ஒரு வீடியோலயே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்னே ஒன்று நிறைய பேர் கேட்பீங்க, சார் உங்களுக்கு கிடைச்ச அந்த பெயர் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, ஏன்னா அது கேட்குறாங்க ஒரு சில, சொல்றேன். ரெண்டாவது, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு எனக்கு கிடைச்சது உண்மையான எனக்கு தெரியாது, ஓகேங்களா, டாக்டர் எம் ஆனந்த கிருஷ்ணன். டாக்டர் எம் ஆனந்த கிருஷ்ணன். மூணாவது டாக்டர் கே சந்தானம். ஏன்னா கே சந்தானம் அவர்கள் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வருவார், ஓகேங்களா. அடுத்தது நான்காவது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஜி சந்திரகுமார். ஃபிஃப்த் டாக்டர் பி செல்வகுமார், ஓகேங்களா. இவங்கெல்லாம் இருக்கு, இவங்கன்னு எனக்கு கிடைச்ச தகவல். பட் நான் ஐ எம் நாட் ஷுர். இங்க வெள்ளை கலர்ல இருக்கிற எல்லாமே ஷுவரா இருக்கக்கூடியது, மற்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. டவுட் நீங்க கிளியர் பண்ணி நெட்ல தேடி, சார் ஆமா சார் இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம். அப்படி இல்லை சார் நீங்க சொல்றது தப்பு, மாத்திக்கோங்க, 2 3 4 5 எல்லாம் வேற வேற பேர் வருதுன்னு நீங்க சர்ச் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷமே. ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணா 1000க்கும் மேல இருக்கக்கூடிய மாணவர்களை அது பாதிக்கும். இதை நான் ரிவேல் பண்றதுக்கு சொல்லாம இருப்பேன், ஓகேங்களா. ஏன்னா எனக்கு கிடைக்கல, ஐ கான்ட் ஃபைண்ட் தோஸ் ஆன்சர், ஓகேங்களா. பட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கங்க என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. எந்த வருஷம் அப்படிங்கறது என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. இதுவும் கெஸ் தான். அந்த வருஷத்தை 5 வருஷம் மாத்தி போட்டுக்கிட்டேன், ரைட். அப்படிதான் எனக்கு கிடைச்ச தவிர்த்து மற்றதெல்லாம் அந்த பெயர் மட்டும் எனக்கு கிடைக்கல. ஸோ உங்கள்கிட்டயே நான் அந்த பொறுப்பை விடுறேன், சர்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய்.